இந்த பிங்க் பாஸ்தா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து கொதிக்கிற தண்ணிக்குள்ளே பாதி பீட்ரூட்டும் 1 கப் பாஸ்தாவும் தேவையான அளவு உப்பும் போட்டு அவிய விடுங்கோ. அவிஞ்சு வார கட்டத்தில் ஒரு 10 கேஷ்யூவையும் அதுக்குள்ளே போடுங்கோ. போட்டுட்டு அந்த கேஷ்யூவையும் பீட்ரூட்டையும் தனி எடுத்து 100 கிராம் பன்னீர், ஃப்ரெஷ்ஷான பன்னீர்ண்டா நல்லா 100 கிராம் பன்னீரையும் எடுத்து மிக்சியில் நல்ல வடிவாக பேஸ்ட்டாக அடிக்கணும். இது வந்து அடிக்கிறதுக்கு 1/2 கப் பால் விடுங்கோ. 1/2 கப் பால் விட்டு நல்ல பேஸ்ட்டாக அடிங்கோ. 1/4 கப் பாஸ்தா வச்ச தண்ணியும் நான் விட்டு இப்படி நல்ல ஒரு எல்லாமே அடிபட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரும். அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பட்டருக்குள்ளே 3 கார்லிக்கை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு இந்த பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் மிளகு தூளும் மெட்டது இட்டாலியன் சீசனிங்கும் போட்டுட்டு பாஸ்தாவையும் போட்டு எல்லாமே ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீஸ் போட்டு இறக்கலாம். என்னுடைய குட்டீஸ் வந்து சொல்லுற அளவுக்கு விரும்பி இந்த பாஸ்தாவை சாப்பிடல, பசிக்கு வந்து சாப்பிட்டவன். நெக்ஸ்ட் டைம் பன்னீரை ஸ்கிப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.